வணக்கம். திறமைந்து பிரமிப்பரிசில் பரீட்சையில் 3 வாக்கியங்கள் எழுதும் வினாவுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே திறமைந்து பிரமிப்பரிசில் பரீட்சையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு புள்ளிகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தன. காரணம் என்னென்றால் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுவதை அந்த புள்ளிகள் தான் தீர்மானிக்கலாம். ஆகவே வசனங்கள் என்பது சொற்களை கொண்டு தரப்பட்ட விடயத்தின் கருத்தை புரிந்து எழுத்துப்பிழையற்ற வாக்கியங்கள் எழுத பயிற்சி. அத்தோடு சொல்லிலக்கண ஒழுங்கின்படி எழுவாய் பயனிலை இயைபு திருத்தமாக இருந்துவிட்டால் அதில் கிடைக்கக்கூடிய 2 புள்ளிகளும் பூரணமாக கிடைத்துவிடும். எழுத்துப்பிழை இருந்தால் ஒரு எழுத்துப்பிழைக்கு 1 புள்ளி கழிக்கப்பட்டு வழங்கப்படும். 2க்கு மேலே பிழை இருந்தால் புள்ளிகள் கிடைக்காது. அப்போ இந்த வசனங்களை ஆக்குகின்ற போது நாங்கள் 3 விடயங்களில் முக்கியத்துவத்தை செலுத்த வேண்டும். எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, கருத்துப்பிழை இருக்கக்கூடாது, சொல்லிலக்கண பிழை எழுவாய் பயனிலே இயல்பு மாறுபடக்கூடாது. அப்போ அந்த விடயங்களை தெளிவாக புரிந்து விடையளிப்போமாக இருந்தால் தரப்பட்ட தலைப்புக்கேற்ப 3 வாக்கியங்கள் எழுதினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 6 புள்ளிகளில் 5 புள்ளிகள் கிடைத்து விட்டாலே அதங்களுடைய வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுவதற்கோ அல்லது சித்தி பெறுவதற்கோ மிகுந்த துணையாக அமையும் என்பதனால் கடந்த கால அரச பரீட்சை அந்த வசன ஆக்கம் சார்பான வினாக்களுக்கு சித்திரப்படங்களூடாக சிந்தனையை விரித்து செய்து வசனம் ஆக்கும் முயற்சியில் ஈடுபடுவோமாக. நான் திறமைந்து பிரமிப்பரிசில் பரீட்சைக்கு நீண்ட காலம் கற்பித்தாலும் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நவீன யுகத்தில் நவீன வசதிகளோடு சித்திரப்படம் ஊடாக சிந்தனையை விரித்து செய்யக்கூடிய வினாக்கள் தரக்கூடியதாக இருக்கின்றது, விளக்கம் தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பிள்ளைகள் உண்மையிலேயே சித்திரப்படம் ஊடாக சிந்தனையை விருத்தி செய்து இந்த வசன ஆக்கத்திலே முழுதாக 6 புள்ளிகள் அல்லது 5 புள்ளிகளை பெற வழிகாட்டுவதே எனது சிறிய நோக்கமாகும். அந்த அடிப்படையில் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களில் கேட்கப்பட்ட வசன ஆக்கங்களுக்கு விடை அளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோமாக. மேலும் சொல்கின்றேன், வாக்கியத்தில் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. எழுத்துப்பிழை இல்லாது இருப்பதற்கு யாது செய்ய வேண்டும் என்றால் நிறைய வாசிக்க வேண்டும். பாடசாலை மொழிவிருத்தி தமிழ் பயிற்சி புத்தகத்தை பூரணமாக வாசிக்கிற ஆற்றலும் வாசிப்பிலே ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும். சிறுகதைகள் பாலர் கதைகளை அடிக்கடி வாசித்து அந்த வாசிப்பு ஆற்றலை கூட்டுகின்ற போது எழுத்துப்பிழை தவறாமல் இருக்கும், எழுத்துப்பிழை இல்லாது இருக்கும், எழுத்துப்பிழை உண்டாகாது. அடுத்ததாக கருத்துப்பிழை. தரப்படுகின்ற தலைப்புக்கேற்ப சிந்திக்கின்ற ஆற்றலை உண்டு பண்ண வேண்டும். அதற்காக சில சித்திரப்பட சிந்தனை வினாக்களும் எதிர்பார்ப்பு வினாக்கள் என்று சில தருகின்றேன். அதற்காக அதுதான் எதிர்பார்ப்பு வினா என்று இல்லை, அதற்கு எழுதுவதன் மூலம் வாக்கியம் எழுதுவதன் மூலம் நீங்கள் எதிர்காலங்களில் எவ்வாறு வாக்கியம் கேட்கப்பட்டாலும் எழுதுவதற்கு பயிற்சி பெறுவதை நோக்கமாகும். எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, கருத்துப்பிழை இருக்கக்கூடாது. அடுத்தது சொல்லிலக்கண பிழை. எழுவாய் என்ன திணை பால் எண் இடமோ அதே திணை பால் எண்ணிடமாக பயனிலை அமைதல் வேண்டும். அப்படி இல்லாமல் எழுவாய் ஒரு திணையாக பயனிலை இன்னொரு திணையாக இருந்தால் அது திணைவலு, பால் மாறி இருந்தால் பால்வலு, எண் மாறி இருந்தால் எண்வலு, இடம் மாறி இருந்தால் இடவலு என்று சொல்லப்படும். காலவலு என்பது வாக்கியங்களில் பெரும்பாலும் நிகழ்வதில்லை. காரணம் என்னென்றால் எழுவாயாக வருவது பெயர்ச்சொல், அது காலத்தை உணர்த்தாது. பயனிலையாக வருவது வினைச்சொல், காலத்தை உணர்த்தும். அப்போ அங்கே எழுவாய் பயனிலை தொடர்பு பெரிதாக இல்லை. ஆயினும் சில எழுவாய் வாக்கியத்தோடு காலத்தை உணர்த்தக்கூடிய சொற்கள் வந்தால் அந்த இடத்திலே காலவளவும் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு சிறுவர்களுக்கு உகந்த முறையில்
அதாவது வாக்கியம் ஆக்குகின்ற பயிற்சிகள் தருகின்றேன். பாருங்கள், பயிற்சி பெறுங்கள், நல்ல பலன் பெறுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி. நிமலனாக உம்மை கருதி கொண்டு நிகழ்ந்தவை பற்றிய 10 வாக்கியங்கள். 100 மீட்டர் ஓட்டப்போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடந்தது. என் அண்ணா தொடக்கத்திலேயே வேகமாக ஓடினார். நான் மிகவும் பதற்றத்துடன் அவரை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தேன். கடைசி 20 மீட்டரில் அவர் இன்னும் வேகத்தை அதிகரித்தார். அவர் முதலிடத்தில் இலக்கக்கோட்டை தாண்டினார். நான் மகிழ்ச்சியில் கைகொட்டி குதித்தேன். என் அண்ணா தங்கப்பதக்கம் பெற்றார். ஆசிரியர்கள் அவரை பாராட்டி வாழ்த்தினர். என் அண்ணா என்னை தழுவி, நன்றி தம்பி, உன் ஆதரவால் தான் எனக்கு வெற்றி கிடைத்தது என்றார். அன்று நான் மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வீடு திரும்பினேன். 100 மீட்டர் ஓட்டப்போட்டி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சையின் வாக்கியம் ஆக்கம் வினாவில் உங்களை நிமலனாக கொண்டு உங்கள் அண்ணா விளையாட்டில் பங்கு பெற்றுகின்ற போது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய தீர்மானங்களை வாக்கியங்களாக சித்தரிக்கின்ற வாக்கிய அமைப்பு. அரச பரீட்சையில் 3 வினாக்கள் கேட்கப்பட்டாலும் 3 வாக்கியங்கள் கேட்கப்பட்டாலும் நாங்கள் 10 வாக்கியங்களாக 20 வாக்கியங்கள் பார்த்து பயிற்சி பெறுவோமாக. 100 மீட்டர் ஓட்டப்போட்டி ஆரம்பமாக இருப்பதை அறிந்து நான் முன்புறமாக சென்று நின்றேன். என் அண்ணா ஓட்டப்பாதையில் தயாராக நிற்பதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தேன். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று மனதில் பிரார்த்தித்தேன். விசில் ஒலித்ததும் போட்டியாளர்கள் அனைவரும் வேகமாக ஓடத் தொடங்கினர். நான் நண்பர்களுடன் சேர்ந்து அண்ணாவை உற்சாகமாக கைகொட்டி ஊக்குவித்தேன். என் அண்ணா நடுப்பகுதியில் மற்றவர்களை முந்தி முன்னேறினார். இறுதி கோட்டுக்கு அருகில் அவர் மேலும் வேகமாக ஓடினார். அவர் முதலிடத்தை பெற்றபோது நான் மகிழ்ச்சியால் குதித்தேன். பின்னர் அவரிடம் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அந்த நாள் என் அண்ணாவின் வெற்றியை நினைத்து நான் பெருமை அடைந்தேன். வெற்றிக்கு உற்சாகம் தேவை. நன்றி.